ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாலை ஆராதனையிலே கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார். இயேசு நல்லவர். அக்டோபர் மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை இந்த நாள் வரையிலும் வழி நடத்தினார். இனியும் அவர் நம்மை வழி நடத்துவார். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை என்று சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு உன்னதம் உள்ளவர், உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவர். One who seated on the throne அப்படின்னு வசனம் இருக்குது. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. நமக்குள்ளாகவும் வீற்றிருக்கிறார். எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை. உன்னத தேவனுக்கு, உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. ஹalleluya பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹalleluya பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை. எல்லாரும் ஹalleluya ஹalleluya பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹalleluya பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மலை மேல் நிறுத்தி நீர் ஆராதிப்போம். நம்மை கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மலை மேல் நிறுத்தி நீர் ஆராதிப்போம். ஹalleluya பாடி துதிப்போம், இயேசு ராஜாவை வாழ்த்துவோம். ஹalleluya 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 பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை. ஹalleluya ஹalleluya பாடி துதிப்போம், இயேசு மகாராஜாவை வாழ்த்துவோம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஹalleluya பாடி துதிப்போம், ஜீசஸ். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். வாக்குத்தத்தம் செய்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா வல்லவரை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா வல்லவரை எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டார். விண்ணப்பத்தை கேட்பவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். எல்லா விண்ணப்பத்தை கேட்பவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். ஹalleluya பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி. ஹalleluya ஹalleluya பாடி இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி. ஹalleluya ஹalleluya பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹalleluya பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி. பாவங்களை மன்னித்தார், பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே இலவசமாய் தந்தார். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டார், அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். நன்றி இயேசுவே. அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். ஹalleluya பாடி துதிப்போம், விடுதலையோடு எங்கள் இயேசு மகாராஜனை வாழ்த்தி. எல்லாரும் ஹalleluya ஹalleluya பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை. ஹalleluya
இயேசுவுக்கு ஆராதனை, எங்கள் ஆவியான கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் பிதாவாம் தேவனுக்கு, பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவே ஆராதனை, எங்கள் ஆவியான கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், இயேசு ராஜனே, எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். பாவங்களை மன்னித்தார் எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். நம்பிக்கையோடு பாவங்களை மன்னித்தாரே, எவ்வளவு பாவங்கள், பரிசுத்தம் தந்தித்தாரே, நன்றி உள்ள இருதயத்தோடு பாவங்களை மன்னித்தாரே, ஆராதிப்போம். பரிசுத்தம் பொன்னாக தந்தித்தாரே, மின்ன செய்யும்படி அக்கினியால் அக்கினியால் குணமிட்டாரே, ஆராதிப்போம். பொன்னாக மின்ன செய்தார், ஆராதிப்போம். அக்கினியால் குடமிட்டாரே, ஆராதிப்போம். பொன்னாக மின்ன செய்தார், ஆராதிப்போம். 1 2 3 ஹல்லேலூயா பாடி துதிப்போம். இயேசு ராஜனே, எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். இயேசு ராஜாவே, எங்கள் இயேசு ராஜனை தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியான கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, எங்கள் ஆவியான கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா, அல்லேலூயா பாடி துதிப்போம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இயேசு ராஜனை இப்பொழுது போற்றுவோம். இயேசுவே உம்முடைய மகிமை, பாடி இயேசுவே உம்முடைய மகிமை, இயேசுவே உம்முடைய வல்லமை என்னை நிரப்புகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். ஓ ஜீசஸ், கடைசியா எல்லாரும் ஹல்லேலூயா, அல்லேலூயா பாடி துதிப்போம். இயேசுவை வாழ்த்துவோம், இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். 538ல 1 538ல 1 அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, பரிசுத்தத்தை தந்துட்டாரு. 538 அக்கினியால புடம்பிட்டாரு, பொன்னாக மின்ன செய்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருந்து இன்னமும் நம்ம கூடவே இருந்து காலையில பிரசங்கத்தில் கேட்ட மாதிரி மேவி போசேத்துக்கு பங்கை மட்டும் கர்த்தர் கொடுக்கல, நித்தம் அப்பம் புசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அந்த மாதிரி நம்ம கூட நித்தம் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை விட வேற எதுவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது இருந்துச்சுனாக்க என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்துடும். அல்லேலூயா. வேற எதுவும் தேவையில்ல கிடையாது, எல்லாமே தேவை. இயேசு வந்துட்டாருன்னா எல்லாமே வந்துடும். அல்லேலூயா. அடுத்த பாடலை பாட போகிறோம். கர்த்தர் என்னை எல்லாம் சொல்லாமா மேன்மையாக வைப்பார், மேன்மையாக மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். நான் என்றும் கலங்க மாட்டேன். அல்லேலூயா. விசுவாச அறிக்கையா பாட போகிறோம். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் என்றும் கலங்க மாட்டேன். அல்லேலூயா. பாட்டுல கூட பொய்யா பாடக்கூடாது. என்ன விசுவாசிக்கிறோமோ அதை பாடிடணும். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள ஃபுல்லா இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்குது. நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்து பாட போகிறோம். கர்த்தர் அதை அப்படியே தரப்போகிறார், பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் என்றும் கலங்க மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார்,
வைப்பார். நான் என்றும் கலங்க மாட்டேன். கையிட்டு செய்யற வேலையில் ஆசீர்வாதம், கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிறமும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிறமும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மென்மையாக விசுவாசத்தோடு பாடும்போது அப்படியே நடக்கும். நன்மை மீதம் எடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். மறுபடியும் பாடுவோம். கையிட்டு செய் வேலையில், கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிறமும் தானியமும். உண்டு யாரும் நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம், கலங்களில் நிறமும் நிறைவான நன்மை, நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மென்மையாக ஹல்லேலூயா. சர்ப்ளஸ் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். நான் என்றும் கலங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். நான் என்றும் எனக்காக தேசம் முழுவதும் மழை பெய்யும். என் தேசம் முழுவதும் மழை பொழியும். எனக்காய் பொக்கிஷத்தை திறந்திடுவார். என் தேசம் முழுவதும் மழை பொழியும். எனக்காய் பொக்கிஷத்தை பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மென்மையாக ஹல்லேலூயா. பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மறுபடியும் பாடுவோம். என் தேசம் முழுவதும் ஆசீர்வாதமான மழை பெய்யும். முழுவதும் மழை பொழியும். எனக்காய் பொக்கிஷத்தை திறந்திடுவார். என் தேசம் முழுவதும் மழை பொழியும். எனக்காய் பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மென்மையாக ஹல்லேலூயா. பிறருக்கு நானும் கடன் கொடுக்க So I am giving you more than taking. கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். நான் என்றும் கலங்க மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். சபலதரலமா. நான் என்றும் கலங்க மாட்டேன். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது இயேசுவே யுத்தத்தை வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மென்மையாக பாட பாட அப்படியே நடக்கும். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது இயேசுவே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மென்மையாக நிச்சய மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு அடுத்தது கொடுங்க. சுற்றமும் நண்பரும். ஹல்லேலூயா. சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மென்மையாக சுற்றமும் நண்பரும், சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மறுபடியும் சுற்றமும் நண்பரும் உன்னை மதிப்பார்கள். சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மென்மையாக சுற்றமும் நண்பரும், சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க பிறருக்கு நானும் கடன் கொடுக்க. ஓ பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மென்மையாக ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க ஓ கர்த்தர் என்னை மென்மை வெற்றி மேல் வெற்றியை, வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மென்மையாக இந்த அக்டோபர் மாதத்திலே வெற்றி மேல் இந்த 2025 முடிவதற்குள்ளாக வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி உனக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். வெற்றி மேல் வெற்றியை
இருக்கிறது. ஹalleluya. என்னெல்லாம் பாடணுமோ எல்லாம் நடக்கும். சுற்றமும் நண்பரும் உங்களை மதிப்பார்கள். இத்தனை நாள் ஏளனமாய் பார்த்தவர்கள், குடும்பமா இருந்தாலும் சரி, இத்தனை நாள் ரொம்ப கீழே பார்த்தவங்க இனிமேல் உங்களை மேல பார்ப்பார்கள். சுற்றமும் நண்பரும் உங்களை மதிக்கும்படி கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்துன்னு சொல்லாமா, எனக்கு தந்து கர்த்தர் மேன்மையாக வைப்பார். எந்த இடத்துல சிறுமையை அனுபவிக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. இதெல்லாம் நிச்சயமா அக்டோபர் மாசம் நடக்கும். டிசம்பர் முடிகிறதுக்குள்ள பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நடக்கும். 2026க்குள்ள புதிய ஆசீர்வாதங்களோடு நுழைவோம். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. ஹalleluya. நேரடியாக நம்ம ஆராதனை வேலைக்குள்ள போக போறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே, அவர் நாமத்தையே. பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம்னு நினைக்கிறேன் ஒரு வசனம் இருக்கும், கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், பாவம் செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்கள்னு வாசிச்சிருக்கிறோம். இந்த தப்பு செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்கள் வாசிச்சிருக்கோம். ஆனா கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இந்த ஆத்துமா இயேசுவை மட்டும்தான் அன்பு கூறணும். அல்லேலூயா. ஆத்மார்த்தமா இயேசுவை ஆராதிக்க வேண்டும். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இயேசுவை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் சொல்றார், இந்த மலைகளில் மட்டுமல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற கிருபையின் காலத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப பாட போறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோட, அரைகுறையான உள்ளத்தோட அல்ல, பாவம் உள்ள உள்ளத்தோட அல்ல. பாவம் செஞ்சிருந்தா பாவம் செஞ்சேன்னு அட்மிட் பண்ணணும். தப்பு பண்ணியிருந்தாரு யோனத்தான், ஆனா அந்த தப்பு அவர் அட்மிட் பண்ணல. என்னென்னமோ சாக்கு போக்கெல்லாம் சொன்னார். ஆனா தாவீது தப்பு பண்ணாரு, அட்மிட் பண்ணார். நாத்தான் சொன்னப்பயே ஆமா சார் கரெக்டு தான் நான் பண்ணேன்னா உடைய பரிசுத்தாவியை என்னை விட்டு, அந்த இருதயம் நமக்கு வேணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், செய்யாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஒருவேளை செய்து விட்டாலும் ஆத்துமா பாவம் செஞ்சிருச்சாண்டவரை இடம் கொடுத்துருச்சு. ஆனா இது உண்மை துதிக்கணும். என் ஆத்துமாவை உண்மை துதிக்கும்படி எல்லா காவலுக்கும் இப்பொழுது அதை இயேசு செய்வார். எல்லா பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. Jesus, we worship you, Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே, அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்கள். இயேசுவை உங்கள் ஆத்துமா மகிமைப்படுத்தட்டும். அவர் நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் நாமத்தையே, அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே. நீ செய்த சகல உபகாரங்களில், நீ செய்த சகல உபகாரங்கள் ஒவ்வொன்றாய் என்ன இல்லையோ அதை நினைக்க கூடாது. நீ செய்த சகல உபகாரங்கள் ஹல்லேலூயா ஒவ்வொன்றாய் எண்ணி துதி. என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மை நம்பி என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் இயேசு கெட்டது செய்ய மாட்டார். உம்மை நம்பி துதித்திடுவே. என்ன ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே,
இயேசுவை பார்த்தா சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவேன். உம் முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவேனே. சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவேன். கரங்களை உயர்த்தி எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி. முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்தர் நீரே. என் ஆத்துமாவே எந்தன் ஆத்துமாவே இயேசுவே கர்த்தரை துதி. முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்தர் நீரே. இயேசுவின் குணாதிசயத்தை பார்ப்போம். அன்பில் சிறந்தவர் தயவில் எல்லாத்தையும் நம்மள்ட்ட காமிக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹalleluya. நீர் அன்பில் You are rich in love. தயவில் Oh, slow to anger. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கிருபைதான் உயர்த்தினது. உம் கிருபையினால் என்னை உயர்த்தினர். வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் உம்மை தொழுதிடுவேன். உம் கிருபையினால் என்னை உயர்த்தினர் தேவனே. வாழ்நாளெல்லாம் உம்மை தொழுதிடுவேன். Bless the Lord, oh my soul, oh my soul. I'll worship His holy name. sing like never before. Sing like never before. Oh my soul, I'll worship Your holy name. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul, oh my soul. I'll worship Your holy name. Sing like never Sing before. like never before. Oh my soul, I'll worship Your holy name. Hallelujah, hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவிற்கு கனத்தை செலுத்துவோம். Hallelujah, Oh, we worship you, Lord. hallelujah. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சபையா தேவ மகிமை இப்பொழுது உங்கள் சரீரத்தை நிரப்புகிறது. தேவ மகிமை உங்கள் சூழ்நிலைகளை நிரப்புகிறது. தேவ மகிமை உங்கள் இயலாமையில் செயல்படுகிறது. ஓ, தேவ மகிமை உங்களை மூடுகிறது. ஹalleluya. குறைவுகள் நிறைவாகிறது. எல்லாரும் விடுதலையோடு விடுதலையோடு சூழ்நிலைகளை மறந்து இயேசுவே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமாவை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. உமது பார்வைக்கு எதெல்லாம் நலமாய் தோன்றுகிறதோ
எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து அனுப்பும் ஆண்டவரே. நன்மையினால் அலங்கரியும். சாத்தானுடைய கட்டுகள் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் அழிக்கப்படுவதாக. மீதியான வேலை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வேத வாக்கியத்திற்கு ஏற்ற ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி சொல்லுகிற ராஜா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தையும் ஆண்டவரே நன்மையையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். இந்த வசனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 8:21 வாசிக்கலாம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். அல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தை நிறைய தடவை நம்ம தியானிச்சிருக்கோம். வாக்கு தத்தமாக கூட ஒரு சில நேரங்களை கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி இனி அப்படின்னா இது வரைக்கும் நடந்தது அதை விட்டு இனிமேல் நான் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இனி அப்படின்னா நேற்று வரைக்கும் உள்ளதை விட்டுருன்னு அர்த்தம். சொல்லுவான், இனி நீ அலைந்து திரிவது இல்லை. இனி அப்படின்ட்டாலே முதல் நிமிஷம் வரைக்கும் நடந்ததை என்ன செஞ்சிடணும்? தள்ளிடணும். இனி கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் கர்த்தர் உண்டாக்குகிறவர். சரி, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினால், நகைப்பை குறித்து பார்க்க போறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் வாயை நகைப்பினால் நிரப்புவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய தேவன் என் வாயை நகைப்பினால் நிரப்புவார். அல்லேலூயா. என் வாயை எப்படி நிரப்புவாரா? நகைப்பினால் நிரப்புவார். சரி, நகைப்புனா என்ன? நகைப்புனா என்ன? சிரிப்பு. சிரிப்பு கிடையாது. சிரிப்பு வேற, நகைப்பு வேற. அல்லேலூயா. சிரிப்புக்கும் நகைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. சிரிப்புனா என்ன தெரியுமா? இப்போ 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை ஏதோ ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுது. என்ன பொருள் வேணும்னு ஆசைப்படுது? பிள்ளைங்க என்ன வேணும்னு ஆசைப்படும்? பொம்மையா? பொம்மை வேணும்னு ஆசைப்படுது. நினைக்குது, நமக்கு ஒரு பொம்மை இருந்தால் நல்லாயிருக்கும், அப்பா எனக்கு பொம்மை வாங்கித்தாங்க, அம்மா எனக்கு பொம்மை வாங்கித்தாங்கன்னு. அப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைக்கு பொம்மையை வாங்கி கொடுத்தோன்னே அந்த பிள்ளை சிரிக்கும். அதுக்கு பேர் சிரிப்பு. அதுக்கு பேர் என்னது? சிரிப்பு. நகைப்புனா என்ன தெரியுமா? இது ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அந்த பொம்மையை இன்னொரு பிள்ளை வந்து பிடிங்கிட்டு போயிடும். அந்த பொம்மையை என்ன பண்ணிருச்சு? பிடிங்கிட்டு போயிடுச்சு. இது பொம்மையை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது? இதை வெறுப்பேற்றுது. இதே பாரு பத்தியா, இந்த பொம்மை ஏன் பொம்மை, என்னதான் நீ வச்சுருந்தாலும் உனக்கு இது வைக்கிறதுக்கு இல்லை பத்தியா, என்கிட்ட பிடிங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த பிள்ளை சிரிக்குது. அப்போ அந்த பிள்ளைகிட்ட இருந்து அந்த பொம்மையை மறுபடியும் டீச்சரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து அடித்து அந்த பிள்ளை பொம்மையை நீ வாங்கிக்கிட்டு வம்பு பண்ணுறியா, கூட பொம்மையன்னு வாங்கி கையில் கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ அந்த பிள்ளை சிரிக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் நகைப்பு. அல்லேலூயா. சிரிப்புக்கும் நகைப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. சிரிப்புன்னா எனக்கு ஏதோ ஒன்று வேணும்னு நான் நினச்சி ஜெபம் பண்ணுறேன், அதை ஆண்டவர் கொடுத்தாருன்னா சிரிப்பு. எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சு அந்த சத்துருவை அடக்குறாருன்னா அப்போ வருது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் நகைப்பு.
அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இந்த மாதத்துல நகைப்பினால் நிரப்புவார். அல்லேலூயா. சிரிப்பு நிறைய தடவை ஆண்டவர் நமக்கு சிரிப்பு கொடுத்துருக்காரு. இந்த மாசத்துல நகைக்க போறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்குவோம். 1 to 4 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 2, 1 to 4. ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். எப்ப நகைப்பாரா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஜாதிகள்னா யாரு, ஜனங்கள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஜாதிகள்னா ரட்சிக்கப்படாதவங்க, ஜனங்கள்னா ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்படாதவங்களும் கொந்தளிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களும் விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க. அப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம். இப்படி சொன்னதுக்காக ஆண்டவர் நகைக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரன், அவர் போர் ஆயுதங்களோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன் ஒரு விளக்கு மாத்து குச்சியை எடுத்துட்டு அந்த போர் வீரனை நான் உன்னை கொன்று வேணா அந்த போர் வீரன் அந்த பையனை பார்த்து சிரிப்பார்ல, அதுக்கு பேர் தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார்னா நமக்கு எதிராய் வரக்கூடிய காரியங்களை பார்த்து நம்மளை ஆண்டவர் சிரிக்க வைப்பார். பயப்பட வைக்க மாட்டாரு, அழ வைக்க மாட்டாரு, சிரிக்க வைப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு சத்துருக்கள் எழும்புறாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ போராட்டங்கள் வருதோ, எவ்வளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருதோ, அதுக்கு மேல நம்மளை ஆண்டவர் நகைக்க வைப்பார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அழ வைத்து பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நம்ம கண்ணீரை அவர் எப்படி வச்சிருக்கிறாரா? கணக்கில் வச்சிருக்காராம். அந்த கண்ணீரை பார்த்து சொல்வார், இது எதுக்காக அழுத கண்ணீர், இதுக்கு உள்ள காரியத்தை நானே சரி பண்ணணும். அல்லேலூயா. அதனால மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் நீதியை சரி கட்டவும் உங்களுக்கு பதிலளிக்கவும் வருவார். ஆண்டவருடைய வருகையில உங்களுக்கான பதில் கண்டிப்பா உண்டு. அவர் வருகைக்கு முன்பாகவே அவர் எல்லாத்தையும் டேனி 1ஆம் தேதி அன்னைக்கு சொன்னான், மந்த் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னா. செட்டில்மெண்ட்னா பணம் மட்டும் கிடையாது, சகலமும் சகலத்தை கர்த்தர் செட்டில் பண்ணுவார். நம்மில் ஒருவருக்கும் அவர் கடனாளி அல்ல. கர்த்தர் நம்மை நகைக்க பண்ணுவார். சாராள் சொன்னாங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணார். ஏன் தெரியுமா? என்னை பார்த்து எல்லாரும் எப்படி எப்படியோ என்ன செஞ்சாங்க, பேசுனாங்க, உனக்கு குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அந்த என்னை தூசித்த என்னை நிந்தித்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார், அதனால தான் நகைக்க பண்ணினார்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைக்கு பேரே என்னன்னு வச்சுட்டாங்க, சிரிப்புன்னு வச்சு விட்டாங்க. பிள்ளைக்கு பேர் என்னதான்? சிரிப்பு. அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல நம்ம என்ன செய்ய போகிறார்? நகைக்க போறோம். எதை பார்த்து நம்ம நகைக்க போறோமா? முதலாவது பார்த்தோம், நமக்கு விரோதமா எழும்புகிறவர்களை பார்த்து நம்ம சிரிக்க போறோம். நமக்கு விரோதமா யோசிக்கிறவர்கள், அவர்கள் யோசித்தார்களாம். அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை ஒன்னா சேர்ந்து உட்காந்து யோசிச்சுக்கிறாங்களாம், ஒன்னா சேர்ந்து யோசிக்கிறாங்களாம், கொந்தளிக்கிறாங்களாம். என்ன செய்யறாங்களாம்? கொந்தளிக்கிறாங்களாம். என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நாம ஒரு காரியத்தை நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என்னை நகைக்க பண்ணுவார். நான் சிரிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. சிரிக்கிறதுன்றதை விட நகைக்கிறதுக்குள்ள காலம் வந்து விட்டது. திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நல்ல மணமகளையோ மணமகனையோ கொடுத்துட்டா சிரிப்பு வரும். என்ன வரும்? சிரிப்பு வரும். திருமணம் ஆன பிறகு அந்த கணவனோ மனைவியோ
பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மறுபடியும் வந்து சேர்றாங்கன்னா அதுக்கு பேர் நகைப்பு. அல்லேலூயா. கர்த்தர் நகைக்க பண்ணுகிற தேவன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 5:22. யோபு 5:22. பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். பாழாக்குதல் அப்படின்னா நஷ்டம், அழிவு சொல்லுவாங்கள்ல. பாலா போச்சு பாருங்க, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் போயிடுச்சு அப்படின்வாங்கல்ல. அப்போ இழப்பு, நஷ்டம், இதை பார்த்து. இப்போ நீங்கள் ஒருவேளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பாழாக்குற காரியங்களை பார்க்குறீங்களா? உறவுகள் பாழா போச்சு, உடைமைகள் பாழா போச்சு, சரீரம் பாழா போயிட்டுருக்கு, காசு பணம் போயிடுச்சு, இது போயிடுச்சு, அது போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் நீ பார்த்துட்டு நீ என்ன செய்வ? நகைப்ப. அப்படின்னா அந்த பாழாக்குதலையும் பஞ்சத்திலையும் பார்த்து அதன் மேலே ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுத்து நகைக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில், கடந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்த எந்த பாழாக்குதலோ, அழிவு, எந்த விதமான நஷ்டம், எந்த விதமான விரயம், எந்த போராட்டம், எந்த வியாதி, எந்த வலி, எந்த வேதனை, எந்த இழப்பு, எதை பார்த்தீங்களோ போன மாதம் முழுசையும், இந்த மாதத்தில் அதை வச்சு நீங்கள் நகைக்க போறீங்க. அல்லேலூயா. தேவன் நம்மை நகைக்க பண்ணுகிறார். நம் வாயை அவர் நகைப்பினால் நிரப்புவார். எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் என் வாயை நகைப்பினால் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை பார்த்து சிரிப்போமா? பாழாக்குதலை பார்த்து. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனால் எப்படிங்க வந்து சந்தோஷமாக இருக்க முடியும்? கர்த்தருக்குள் என்ன செய்கிறோமா? அப்போ இந்த அத்திமரம் எனக்கு கொடுப்பதை விட கர்த்தர் எனக்கு அதிகமாக கொடுப்பார், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். வேலை பாழாக போச்சு, நஷ்டம் வந்துச்சு, சம்பளம் இல்லை, ஆனால் ஆண்டவர் அதே இடத்துல தலையை என்ன செய்தார்? நிமிர வைத்தார். பாழாக்குதலை பார்த்து சிரிப்போம், பஞ்சத்தை பார்த்து சிரிப்போம். காசு இல்லையா? கவலைப்படாதீங்க, நீங்கள் நகைக்க போறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவோம், இப்போ 50 ரூபாய்க்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், 50 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நகைக்க வைப்பார் பாழாக்குதலையும் பஞ்சத்தை. உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் இருக்கா? கஷ்டம் இருக்கா? பொருளாதாரத்தில் நெருக்கம் இருக்கா? சரீரத்தில் பலவீனம் இருக்கா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் அழுகலாம், ஆனால் உங்களுடைய அழுகை நகைப்பாய் மாறும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6:21. லூக்கா 6:21. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அல்லேலூயா. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி சிரிப்பீர்கள் அல்ல, இனி நகைப்பீர்கள். இப்பொழுது அழுகிற, ஒருவேளை இப்போ நீங்கள் அழலாம், ஆண்டவரே அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, அப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அழுகலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நீங்கள் நகைக்க போகிறீர்கள். அல்லேலூயா. நகைப்புனா என்னன்னு சொன்னோம்? நகைப்புனா நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு அற்புதம் செஞ்ச உடனே நம்ம சிரிப்போம்ல, அதுக்கு பேர் தான் நகைப்பு. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் நகைப்பு. ஆண்டவர் நம்மை நகைக்க பண்ணுகிறார். ஒரு 2 நாளாகமம் 20:27 வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:27. போதும். சத்துருக்களின் பேரில் களி கூற செய்தபடியால். யார் பேர்ல? சத்துருக்களின் பேரில். உங்களுக்கு எதெல்லாம் சத்துருவா இருக்குன்னு பார்த்துக்கங்க. உங்களுக்கு எதெல்லாம் சத்துருவா இருக்கு? ஒரு சில படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாடமே சத்துருவா இருக்கும்.
அந்த சத்ருவெல்லாம் கிடையாது. அது நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சத்ருவா நினைச்சிடக்கூடாது. வேலையை சத்ருவா நினைப்பாங்க ஒரு சிலர். அது நம்ம செய்ய வேண்டிய கடமை. சத்ரு அப்படின்னா நமக்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், மனிதர்கள், விரோதமாக எழும்புகிற மனிதர்கள். இன்னைக்கு ஓலையூர்ல ஒரு வசனத்தை பார்த்தோம். எங்களுடைய கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீர். நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுக்காக நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சத்துருக்கள்னா யாரோ ஒருவர், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை அடிக்கடி நம்மோடு கூட போராடிக்கிட்டே இருக்குல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அந்த விஷயத்துல உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன்றார். அல்லேலூயா. அந்த விஷயத்துல சந்தோஷப்படுத்த. எப்படி சந்தோஷப்படும்? ஒரு வட்டி மாசம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், கட்ட முடியாம. அன்னைக்கு அந்த கடன் இருந்துச்சு, இன்னைக்கு அந்த கடனை நினைச்சு சந்தோஷப்பட வைக்கிறார் ஆண்டவர். ஐயோ எனக்கு கடன் இருந்துச்சுங்க, அந்த கடனால நான் அப்படி ஆயிட்டேங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வைக்கல. அதை அடைச்சிட்டு நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் வச்சார். வியாதி வந்துச்சு, வியாதின்ற ஒரு சத்ரு, அந்த போராட்டம் வந்துச்சு. இன்னைக்கு அதை நினைச்சு சந்தோஷப்பட வைக்கிறார். அதுல இருந்து கர்த்தர் என்னை எப்படி மீட்டெடுத்தார், அதுல இருந்து கர்த்தர் என்னை எப்படி மீட்டெடுத்தார். 2 மாசமோ 1 மாசமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்துச்சு. அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான வியாதி, படுக்க பயங்கர போராட்டத்துக்குள்ளே கடந்து போனோம். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மை நகைக்க பண்ணியிருக்காரு. அதிலிருந்து மீட்டு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதே பிரச்சனை எனக்கு இருந்த, அதே பிரச்சனை இருந்த ஒருத்தவங்கள எனக்கு தெரியும். 4 மாதம்தான் அவங்க மரிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிறார்னா நம்மை நகைக்க பண்ணி இருக்கிறார். அந்த சத்துருக்கள் பேரிலே, அந்த வியாதியின் பேரிலே ஆண்டவர் நம்மை நகைக்க பண்ணார். இந்த மாதிரி நிறைய மனிதர்கள், விரோதமாக எழும்பின மனிதர்கள், அவங்கள நினைச்சா ஐயோ நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கவலை இல்லை. ஆண்டவர் அதில் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சார்ல, மேற்கொள்ள வச்சார்ல. இதான் நகைக்க பண்றது. ஆண்டவரே எனக்கு ஒரு பேனா வேணும்னு ஜெபம் பண்ணி பேனா வாங்குறது சிரிப்பு. காணா போன பேனா மறுபடியும் கிடைச்சா நகைப்பு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நகைப்பினாலே இந்த மாதத்திலே நிரப்ப போகிறார். சத்துருக்களின் பேரிலே களி கூற பண்றார். அதனாலதான் அண்ணால் சொன்னாங்க, இப்பொழுது என் வாய் என் பகைஞர் மேல் திறந்திருக்கிறது. எப்படிங்க பகைஞர் மேல வாய் திறக்கும்? பகைஞருக்கு முன்னாடி தைரியமா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செஞ்சார்னு சொல்ல வைப்பார். நம்மோடு மோதுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் வரக்கூடிய பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இதை நினைச்சு ஒரு நாளைக்கு நான் நகைக்க போறேன். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய அழுகை எப்படி மாறுமா? மறுபடியும் அந்த வசனத்தை போடுங்க. லூக்கா 6:21. லூக்கா 6:21. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அந்த இனிங்கிறது வந்துச்சுன்னா பிடிச்சுக்கங்க. இனிங்கிறது வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. நிறைய நான் அந்த இனின்னு எடுத்து எழுதி வச்சிருந்தேன் அன்னைக்கு 1ஆம் தேதிக்கு அப்புறம். இனி அலைந்து திரிவதில்லை, இனி வெக்கப்பட்டு போவதில்லை. அப்புறம்னா இனி துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. இனின்னு வர்றதில்ல. பார்த்தீங்கன்னா பெரிய காரியம், அவர் செய்கிற காரியம் அதுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. இனி நீங்கள் என்ன? ஆமாம், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றென்றைக்கும் காண்பதில்லை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நகைப்பீர்கள், இனி நகைப்பீர்கள். இப்பொழுது அழுகுறீங்களா? இப்போ அழுறீங்களா? நான் யார்கிட்ட போய் சொல்ல நான் அழுகுவீங்களா? யார் எனக்காக அந்த நிப்பான்னு அழுகுறீங்களா? நான் ஒரு சாட்சியை நான் சொல்ல முடியும். பரபாசும் இயேசுவும் அப்படிங்கிற செய்தி டேனி கொடுத்தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திடீர்னு அவன் மெசேஜ் கொடுத்தான். அவன் மெசேஜ் கொடுப்பான்றதே அன்னைக்கு தெரியாது. ஆண்டவர் கரெக்டாக அன்னைக்கு அவனை ஆண்டவர் பேச வச்சார். அன்னைக்கு அவன் சொன்னான், இயேசு நின்ற நிலைமை, உதவியற்றவராய் அவர் நின்றார். அப்போ உதவியற்ற ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு அந்த மெசேஜை கேட்கும்போது நான் அப்படி இருந்தேன். அன்னைக்கு உதவியற்ற எத்தனை பேர், கோடி பேர் நின்று உதவி செஞ்சாலும் அந்த பிரச்சனையில யாராலையும் உதவி செய்ய முடியாத ஒரு காரியம்.
யாருமே செய்ய முடியாது. இயேசுவை தவிர யாருக்கிட்டையும் போய் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா ஒருத்தராலையும் பண்ணவே முடியாது. பண்ணவே முடியாது. பண்ணுனா அது பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்போ அவன் பேச பேச உதவியற்றவராய் இயேசு நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், நீங்கள் இன்னைக்கு உதவியற்றவராக இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் இயேசு உதவியற்றவராய் நின்றார்னு. அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதமாக உதவி செஞ்சு இன்னைக்கு அதை நினச்சி நகைக்க பண்ணுறார். எவ்வளோ நாள் ஆச்சு? 1 மாதம் தான். 1 மாதம் இருக்குமா? 2 மாதம் இருக்குமா? அவ்வளோ பெரிய காரியம். ஒருத்தராலேயே உதவி செய்ய முடியவே முடியாது. அப்பாவால் உதவி செய்ய முடியாது, அம்மாவால் உதவி செய்ய முடியாது, சபை மக்களால் உதவி செய்ய முடியாது, கணவனால் உதவி செய்ய முடியாது, பிள்ளைகளால் உதவி செய்ய முடியாது, எப்படியாப்பட்ட அமைச்சரால் உதவி செய்ய முடியாது, முதலமைச்சரால் உதவி செய்ய முடியாது, மோடியால் உதவி செய்ய முடியாது. யாராலையும் உதவி செய்ய முடியாத ஒரு காரியம். அன்னைக்கு ஆண்டவர் சபையில் அந்த வார்த்தையை சொன்னார், நீ உதவியற்றவளாய் இருக்கிறார், உனக்கு உதவி செய்யும்படிதான் இயேசு உதவியற்றவராய் நின்றார். ஆண்டவர் உதவி செஞ்சார் 2 மாசத்துல. இப்ப நகைக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? நகைக்க வைக்கிறாரு. கவலைப்படாதீங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியலையா? யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா? இதில் யாரும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைங்க, யாருக்கிட்டையுமே சொல்லவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட போராட்டங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தான் இயேசு உதவியற்றவராக நின்றார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இன்னைக்கு எந்த பிரச்சனையை பார்த்து பயந்து அழுதுகிட்டு இருக்கீங்களோ, நாளைக்கு உங்களை நகைக்க பண்ணுவார் ஆண்டவர். நீங்கள் நகைப்பீங்க. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் சும்மா இல்லைங்க. நான் அனுபவிச்சிருக்கேன், நான் ருசிச்சிருக்கேன். இங்கேருந்து வர்ற வார்த்தையை அப்படியே நான் அணுவாக ருசித்து அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி ஓலையூரில் ஒரு நாள் அந்த வார்த்தையை மறக்கவே முடியாது. மட்டிட்டு முடி உண்டாக்கினார். வசனத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மட்டிட்டு முடி உண்டாக்கிட்டார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இனி கர்த்தர் உங்களை நகைக்க பண்ணுவார். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்களோ, எந்த காரியத்துக்கு அழுகிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இப்போ நீங்கள் அழுகிறீங்களா, இனி நகைக்க பண்ணுவார். இனி நகைக்க பண்ணுவார். 24 மணி நேரம் போதும் ஆண்டவர் சிறையிருப்பார். பிசைந்த மாவு புளிக்கிறதற்கு முன்பாகவே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்தார்கள். மாவை பிசைஞ்சு வச்சுட்டு புளிக்க விட்டு பாருங்க, அது புளிக்கிறதுக்குள்ள சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தரை கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 59 1 8 வரைக்கும் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நீர் இதுக்கு முன்னாடி வசனத்தை கொடுப்போம். இதுக்கு முன்னாடி 7வது வசனம், இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வார்த்தைய பேசல, கக்குறாங்களாம். பேசுனா பார்த்து பார்த்து பேசலாம், கக்குனா வார்த்தையை தேவ ஜனத்துக்கு விரோதமாக கக்குறாங்க. உதடுகளில் பட்டயம் இருக்குது. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினா அப்படியே கழுத்தை சீவிட்டு போற மாதிரி இருக்குது. பட்டயம் இருக்கு. அப்படி பேசுறாங்க. என்ன யாரு கேட்பான்றாங்க. யார் என்ன கேட்பா? நான் அப்படிதான் செய்வேன். உன்னால என்ன செய்ய முடியும்? என்னை யார் கேட்பா? நீ போய் எங்க வேணாலும் போய் சொல்லு. போலீஸுக்கு போறியா போ, கோர்ட்டுக்கு போறியா போ, அடியால் கூட்டிட்டு வருவியா வா, பார்த்துக்கலாம். அப்படிதான் செய்வேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்களுடைய காரியங்களை பார்த்துட்டு அவர்களை பார்த்து நகைப்பீர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக பட்டய குத்துகள் மாதிரி யாராவது பேசுனா அவர் பார்த்து நகைப்பாராம். நகைப்பார்னா என்னன்னா அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாருன்னு அர்த்தம். கட்டிட்டு தான் நகைப்பார். அல்லேலூயா. அதனால இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இனி என்ன செய்ய போகிறீர்கள்? நகைப்பீர்கள். எழும்பி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஒரு சில நிமிடங்கள் நீங்க பேச போறீங்க. பேசுங்க. இயேசுவே,
இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் சொன்னீங்களே, இப்போ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இதுக்காக தான்ப்பா அழுதுகிட்டு இருக்கேன். எப்படியாவது என் கணவர் ரட்சிக்கப்படணும்னு அழுகிறேன், எப்படியாவது என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு அழுகிறேன், எப்படியாவது என் குடும்பம் இயேசுவை அறியணும்னு அழுகிறேன், எப்படியாவது இந்த வியாதி சுகமாகணும்னு அழுகிறப்பா, எப்படியாவது இந்த போராட்டம் நீங்கணும்னு அழுகிற ராஜா. எதுக்காக அழுகிறீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள், இனி நகைப்பீர்கள், இனி நகைப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே வந்திருக்கிற தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவரே நான் சொல்லுகிறப்பா, இயேசுவின் நாமத்தினாலே இனி நகைப்பீர்கள். ரீபா லரக சகல பரத ரக லக நபா நிக லம நக ரக லக ரக லக தரக ரக தரக சபலபா ரீபா லப ரப லப ரப லப கப லப ரப லப கபா. இனி உன் வாயை நகைப்பினால் நிரப்புவான், இனி உன் வாயை நகைப்பினால் நிரப்புவான். வாயை திறந்தா இதோ வேதனையான வார்த்தைகள், சஞ்சலமான வார்த்தைகள், கவலையான வார்த்தைகள், புலம்பல்கள், வேதனைகள், அழுகை இதெல்லாம் இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு நேரா தான் அந்த வார்த்தையை அனுப்புறார். இனி உன் வாயை நகைப்பினால் நிரப்புவார். ரீகா லதர கலக ரகா ரீபா லபர பல பர பல கர மன கர கல கர கதரா ரீபா பாபா பாபா ரீகா லன கர கதர க சகல மன கர கலக ரீகா லக ரக லக ரத ரக சகல மன கர கலக ரக லபா ரீபா லபர பல பர பல பர பக பல பர பல பா ரீகா லம நக ரக லபர பல பர பல பக பல பர பா ரீகா லக ரக லப ரக லக ரத ரக சகல ரக லமா ரிதரி சலகுதுரா ஹாதரக தியா கர பரக தியா நிகலம நக தரக லக ದರಗ ಸಕಲ ದರಕ ತುರಗ ದಿಯ ನಿಗ ಲಮ ನಗ ದರಕ ತುರಕ ತಕ ರಕ ರಕ ಸಕಲ ರಬ ನಿಗ ಲಮ ನಬ ರಬ ಲಬ ರಬ ಲಬ. அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும், புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும், துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும், சத்துருடைய போராட்டங்கள் எல்லைகளை விட்டு விலகட்டும். ரீகா ரப ரப லப கபா எல்லா பாழாக்குகிற எல்லா பஞ்சங்கள், பற்றாக்குறைகள், கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். ரீகா லம நத ரக லக ரக லப ரக லம நக தர ரீபி லாத ரக சகல மனக ரக 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 லக ரக லப ரீகா சா லக து ரக தியா கமஹா லெத நக துகுர ஹோச லக தியா ரீபா லத ரக லக நக ரக லக ரம கர கத்து ரக ல ரீபா லப ரப லக ரப லக ரக நக தர கர ரீகா லன கர ஹசகல மனக ரக லம நப ரப ரீகா லம நக ரப லப ரப லப ரப லப ரப லப ரப ரீகா லம நப ரப லப கப லப ரப லப கப லக்கர ரீகா சகல மனக ரக லக தர கர பல பர பலப ரீபா லப ரப லப சப லப ரப லப ரீகா லம நப ரப ரீகா லம நப ரப. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தாகோன் கோவிலிலே வைத்தவுடன் அன்றைக்கு ராத்திரியிலே தாகோன் முகம் குப்புற விழுந்தது போல உடைய பிள்ளைகளுக்கு எதிரான மனிதனுடைய வல்லமைகள், சாத்தானுடைய வல்லமைகள் முகம் குப்புற விழுந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன், நீர் விண்ணப்பத்தை தள்ளாத தேவன். உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம், உம்மை நோக்கி இந்த மாலை வேளையில இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். நீ கபர பர பர நிகலமன பர பல பர பல பர பல பர பல பர பல பர ப நிகலமன கர பர பல பர பல பர பல பர பல பக பல கர ப நிகல கர கல கதர கல கர ஹஷக்கல பர 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 ப ரிபா பா 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 ரிகல பர பல ப ரிகலமன பர ப ரிகலமன பர பல பர பல பர பல பர பல பர பல பர ப ஓ ரிக்கத்த கர கதியா கத்த கர கதியா கத்த கர கதியா திக்கத்தார கது ரிக்கத்தார கது ரிக்கத்தார கது ரதக்கி கரஹாசோ ரபக்கல கதியா ரகசபு ரகதர கரப. என்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கு காண்பது இல்லை, இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஓ ரகலமன பரப பஞ்சத்தையும் ஓ பாழாக்குதலை பார்த்து நகைப்பீர்கள். ரீமா லதரக சபல பரப லபர பல பர நிக
தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு நம் நடுவே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவே மாபெரும் காரியம் செய்யும். மலை போல வருவதெல்லாம், மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு நம் நடுவே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேவனுடன் உறவு கொண்டு, தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு நம் நடுவே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவே மாபெரும் காரியம் செய்திடுவார். ஹalleluya, 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 ஹalleluya. உம்முடைய வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி வல்லமையுள்ள தேவனே, இந்த மாலை வேளையில இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை என்று நாங்கள் 100க்கு 100 எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுடைய உயிருள்ள வார்த்தை, எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இனி என் வாயை நீர் நகைப்பினால் நிரப்புவீர், என் சத்துருக்களின் பேரில் என்னை களிகூர பண்ணுவீர். ஆண்டவரே, இப்பொழுது நான் எந்த காரியத்திலே அழுகிறேனோ, ஆண்டவரே, வருகிற நாட்களிலே, வருகிற மணி நேரங்களிலே, வருகிற நிமிஷங்களிலே அந்த காரியத்தை நிமித்தம் நீர் என்னை நகைக்க பண்ணுவீர். அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உம்மை துதிக்கிறப்பா. இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், ஒவ்வொருவர் குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆசீர்வதியும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் மிஸ்பா திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. நகைக்க ஒரு காலம் உண்டு, அந்த காலம் வந்து விட்டது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.